வெல் ஃபியூச்சர் அகாடமி கிளாஸ் ஷெடியூலில் நாங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் காப்பி பேஸ்ட் டேட்டா என்ட்ரி டேட்டா கலெக்ஷன் அண்ட் வந்து இமேஜ் அண்ட் வந்து ஃப்ரீலான்சர் இப்படியான கன்செப்ட் உள்ள மணி மேக்கிங் வெப்சைட்ஸ் டீச் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணுற கன்செப்ட் ஒன்று செய்கிறோம். இது வந்து இந்தியா, துபாய், சவுதி அண்ட் வந்து கட்டார் இந்த கண்ட்ரீஸில் உள்ளவங்களுக்கு இந்த ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையுது. எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் சேவை ஏன்னா இதெல்லாம் பெரிய பிஸ்னஸ் கண்ட்ரீஸ். ஸோ அதுக்காக நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்களோட ஒரு ப்ராடக்ட் சேவை சம்மந்தமான அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க கொஷினராக கேட்பாங்க. அது எப்படின்னு ஒரு சொன்னால் அவங்கள ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறதுக்கு அல்லது ஆல்ரெடி லான்ச் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்டை வந்து அவங்களோட இப்போ அவங்களுக்கு ஒரு இதொன்று தேவைதான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக. அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரீச் இருக்குது, அதே மாதிரி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் இந்த ஆன்லைன் ரிசர்ச் இது பண்ணுறாங்க. அது சர்வேன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது வந்து இந்த கண்ட்ரீஸில் உள்ளாக்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுவாங்க. இதுக்கு தனியான குரூப் இருக்குது. நீங்கள் நான் டிக்டாக் பயோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் யூடியூப் சேனலிங், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனலிங்கும் அந்த வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த டெலிகிராம் சேனலில் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இது சம்மந்தமான ப்ரூஃப்கள் ஷேர் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த வகையில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களும் இது சம்மந்தமாக ஏர்ன் பண்ணுறாங்க. அதாவது சர்வே இவங்களுக்கே அவைலபிளாக வருது. அது சம்மந்தமாக நான் நிறைய கேப்ஷன்லாம் போட்டுக்க செக் பண்ணுங்கள். இது ஏன் இவங்களுக்கு இப்படி ஷோ ஆகுதுன்னு சொன்னால், சரி ஓகே சில பிஸ்னஸ்கள் வந்து நம்மளோட கண்ட்ரிஸையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தானே. அதே மாதிரி நம்மளோட கண்ட்ரிஸில் இருக்கிற சில பிஸ்னஸ் இந்த யூனிலிவர் அப்படியான சில ஃபேமஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களும் சில சர்வேஸ் எடுத்து அந்த காகில்ஸ் இவங்கெல்லாம் நம்மளோட கண்ட்ரிஸில் இல்லை சில இடங்களை டார்கெட் பண்ணி அந்த இடங்களில் உள்ளாக்களுக்கு இது பண்ணுவாங்க. இதிலே பொதுவாக இந்த கொழும்பு அப்படின்னு பெரிய சிட்டிஸில் உள்ளாக்களுக்கு இந்த சர்வீஸ் அவைலபிளாக வருது. பட் அப்படி இருந்தாலும் சில ஏரியாஸில் இருக்கிறவங்க நம்ம இப்படி மெயினாக சொல்கிற இந்த மெயின் கான்செப்ட் இல்லாமல் வேறு பிளேசஸில் இருக்கிறவங்களுக்கு வரும். அது என்ன ரீசன் சொன்னால், நாங்கள் அந்த மணி மேக்கிங்கில் நம்மளோட கிளாஸில் சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் அந்த வெப்சைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க. இப்போ வேறு கான்செப்டில் இப்போ டாஸ்க் செய்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க, விசிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு பிளேஸில் போகிறீங்கன்னா நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் என்ன செய்யும்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் ஒரு விஷயத்தை தந்து உங்களோட ஏர்னிங்ஸை கூட்டும். பட் இது வந்து ஆன்லைன் கான்செப்ட் தானே. இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற வழிகளை வந்து கூட்டுவாங்க. அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நான் லொகின் பண்ணும்போது எனக்கு 100 ஜாப் இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படியுமே அது வந்து 200 ஜாப் 150 ஜாப்னு சொல்லி பூஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க்கர்ஸ் வந்து ஏர்னிங்ஸ்லாம் தரும். இப்போ எம்ப்ளாயர்ஸ் எங்களுக்கு ஜாப் தர எம்ப்ளாயிஸ் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் பாருங்கள் அவங்க எங்களுக்கு அந்த வெப்சைட் அதாவது ஒர்க்கரையும் எம்ப்ளாயரையும் இணைக்கிற ஒரு வெப்சைட்டுக்கு அந்த வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் எங்களை பாதுகாப்புக்காக. ஏன் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தா ஒருவேளை அவங்களுக்கு பே பண்ண முடிவாங்களே எங்களுக்கு அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் எத்தனை லட்சம் பேர் ஒரு வாட்டியாக ஜாயின் பண்ணாலும் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஒரு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஆனால் அதில் இருந்து என்ன செய்யணும், நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த எம்ப்ளாயர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஜாப் போஸ்ட் பண்ணும்போது அந்த வெப்சைட் சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கீங்க. ஒர்க்கர்ஸான எங்களுக்கு எப்படி ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா ஒன்று வச்சிருக்கு. அதுக்கு உட்பட்டு அவங்க அந்த ஜாப்பை டிசைட் பண்ணணும், அதை போஸ்ட் பண்ணணும். ஒர்க்கர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த எவ்ரி ஒர்க்கை மினுவில் செக் பண்ணுவாங்க. ஓகே, அந்த காப்பி பேஸ்ட் ஜாப்ஸ்ல எல்லாம் அவங்க மினுவலாக செக் பண்ணி நாங்கள் சரியாக செய்திருக்கோமான்னு சொல்லி போட்டு நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தனித்தனியான ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் எங்களை ஆட் பண்ணுவாங்க. அது சம்மந்தமாக நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் இதில் பேக்கில் நடக்கும். அப்போ உங்களை என்ன செய்வாங்கன்னா அவங்க பூஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் அதாவது இந்த வெப்சைட்ஸ் என்ன செய்யுதுன்னா, அந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் எப்படி எக்குரஸியாக ஒர்க் பண்ணுறீங்களோ ஒர்க் பண்ண புது ஆக்களை விட, அதே மாதிரி இந்த ஸ்பெம் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க, வார சும்மா பார்க்குறேன், இவங்களை விட உங்களுக்கு ஜாப்ஸில் அவைலபிலிட்டி கொஞ்சம் நேரத்தோட உங்களுக்கு இந்த ஜாப் ஷோ பண்ணும். உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு 6க்கு அந்த ஜாப் ஷோ ஆகுதுன்னா, ஒரு ஜாப் 6 ஷோ ஆகுது, அவங்களுக்கு 5:45 ஷோ ஆகிடும். அப்போ உங்களுக்கு அதில் முன்னுரிமை. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பெனிஃபிட்டெல்லாம் நீங்கள் அடைஞ்சு கொள்றதான அந்த வெப்சைட்லேருந்து கட்டாயம் சரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கான ஒரு வேலையை பே பண்ணுறதா இருந்தால், உங்களுக்கான ஒரு வேலை செய்யப்பட்டு அந்த வேலைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு என்னென்னா அந்த வேலை நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்குரஸியாக அமையும். அதே போல தான் நீங்கள் ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண கொடுக்க போகிறீங்கன்னா $0.01 இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் $1000 இருந்தாலும் சரி, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் தான் நான் கிளாஸில் கைட் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ண விளங்க. அதே மாதிரி மணி மேக்கிங் சம்மந்தமாக ரியலான ஒரு பிளேஸை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல் ஃபியூச்சர் அகாடமியில் நாங்கள் டீச் பண்ணுற அந்த வெப்சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. எந்த ஒரு ஸ்கேமும் இல்லை, எந்த ஒரு ஸ்பெம்மும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இங்கே இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ண ஜாப்ஸ் இருக்குது, அந்த ஜாப்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறேன், ஏர்ன் பண்ணுறேன், இது பண்ணுறேன். நீங்கள் ஏர்னிங்ஸ் கூடுதலாக கிடைக்குது, ஏர்னிங்ஸ் கூட இது பண்ணுதுன்னு சொன்னால் அதில் ரிஸ்க்குகளும் கூட இருக்கும். ஓகே, ஏர்ன் பண்ணிடலான்னு இல்லை, அந்த ரிஸ்க்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது உங்களோட கண்ட்ரோலே இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த கான்செப்ட் தான். ஸோ தேவையான நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். பயோவில் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இது சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன் இது சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸை. அண்ட் வந்து நீங்கள் எந்த மணி மேக்கிங் ஸ்கில்லை தெரிவு செய்தாலும் சரி, தயவு செய்து ஸ்கேமுகளில் விழுந்துடாமல் படித்து நாலேஜ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறங்கிறத அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்களா. அப்படி இல்லாமல் நீங்கள் மெஜிக்கல் வைஸாக ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற இப்படி எங்கேயுமே ஆன்லைன் மணி மேக்கிங் இல்லை. ஆஃப்லைனில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் ஆன்லைன்லையும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே என்ன பெனிஃபிட் தெரியுமா, குவாலிஃபிகேஷன் இல்லை. ஓகே, அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வச்சுட்டே ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு டிவைஸ் அவங்க ரெக்யர்மெண்ட் இல்லை. அதே போல் என்னென்னா நீங்கள் எனி டைம் ஒர்க் பண்ணலாம், எங்கே இருந்து ஒர்க் பண்ணலாம். அப்போ இந்த பெனிஃபிட்டுகள் தான் இங்கே இருக்குது. அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஸோ டீட்டெயில் கமெண்ட் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன்.